வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படத்துடைய கிராண்ட் தியேட்டர் ரிலீஸை இப்போ வருகின்ற ஜூலை 23 தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படத்தோடைய தியேட்டர் ரிலீஸ்க்கு அட்வான்ஸ் புக்கிங் தான் நீங்கள் ரொம்ப அவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அட்வான்ஸ் புக்கிங் பற்றின ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு. எஸ், இன்னைக்கு காலையில் கரெக்டாக 10 மணி போல் இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஹிந்தி அண்ட் தமிழ் வெர்ஷன் 2 வெர்ஷன்ஸுமே நமக்கு அட்வான்ஸ் புக்கிங்கை ஓப்பன் பண்ண ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பிவிஆர்லையுமே இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் இன்னிலேருந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் இருக்குது. ஸோ ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் எஃப்டிஎஃப்எஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒன்று நீங்கள் டேரெக்டாக கவுண்டர் போய் வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் புக் பண்ணலாம். ஆனால் எஃப்டிஎஃப்எஸ்க்கு டிக்கெட் ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஸோ யோசிச்சு பார்த்து புக் பண்ணிக்கோங்க. காலையிலேயே ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 AM எஃப்டிஎஃப்எஸ் ஷோஸ்லாம் ஃபுல்லாகி அரௌண்ட் ஒரு 800 to 1000 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் டிக்கெட்டோட விலை. ஸோ அவ்வளோ கொடுத்து நிறைய பேர் புக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 300 350 இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எஃப்டிஎஃப்எஸ் ரசிகமன்ற ஷோக்கு தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் எஃப்டிஎஃப்எஸ் ரொம்ப கம்மியான தேட்டரில் மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் 300 to 350 கிட்ட இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி கேரளாவும் புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு ப்ரமோஷன்ஸ்னு ஒரு ட்ரெய்லர் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாமல் இப்போ ஒரு சாங்கை நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடியே என் பூந்தேனேன்னு. அந்த சாங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, கேட்க நல்லாவும் இருந்தது. ஸோ தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் குறிப்பாக இந்த படத்துக்கு நியூ ட்ரெய்லர் கட்டுமே ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் ஏன் இன்னும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலன்னு தெரில. இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ள ட்ரெய்லரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட்ஸ் படி பார்த்தாக்க இந்த படத்துக்கு அவ்வளோதான் ப்ரொமோஷன்ஸு. இப்போ இது டேரெக்டாக அட்வான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு படத்தை ஜூலை 23 தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் இப்போ பரவலாக வந்துட்டுருக்கு. ட்ரெயிலர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ அதுபடி இன்னும் கிளாரிட்டி தெரில. ஸோ மேக்ஸிமம் சண்டே அப்படின்னா மண்டேக்குள்ளே ட்ரெய்லர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்.